அந்த அம்பரீஷன் சக்கரவர்த்தின்ற நினைப்பு இல்லாமல் தான் ஒரு தாசனாகவே உலா வந்திருந்தார். அந்த நாட்டில் எல்லோரோடையும் சகஜமாக பழகுவார். அந்த ராஜான்ற அந்த கௌரவம்லாம் பார்க்க மாட்டார். இதே இந்த மண்ணாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், சமமாக தான் எல்லாத்தையும் பார்ப்பார். இது மண் அது பொண்ணுன்னு எந்த வித்தியாசமும் பாராட்ட மாட்டார். பக்தன் இதுக்கு ஒரு உதாரணம் அம்பரீஷன். வாசுதேவன் அவரிடம் பெரும் பக்தி. அதே போல அவருடைய பக்தர்களோடையும் அவருக்கு ஒரு பெரும் பக்தி. பாகவதர்களை பார்த்தா அவர்களை திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எம்பெருமான் விஷயமா அவளை கேட்டு தெரிஞ்சுப்பார். அவர்களோடையே சேர்ந்து ஹரிபஜனை எல்லாம் பாடுவார். எம்பெருமானை பற்றி ஒரு சத்சங்கம் ஏற்படுத்தி அவளோடையே அந்த ஆத்மயோகம் கை கூட பகவத் சிந்தனையிலேயே இருப்பார். பெருமானோட சுபாவம் என்னன்னு கேட்டால், அவர் நம்மளை திருத்த மாட்டார். நீ இது கேட்டியா, இந்த அதை எடுத்துன்னு போ. நித்தியமான பொருள் மேலே ஆசைப்பட்டோமா, சரி. அநித்தியமான பொருள் மேலே ஆசைப்பட்டோமா, அதையும் கொடுப்பார். அவருக்கு அவனே அதை அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பெருமாளுக்கு, வேறு எதுவும் கிடையாது. இப்போ கல்பக விருட்சத்துக்கு கீழே நின்றுண்டு சாதாரணமான ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டால் அந்த கல்பக விருட்சம் கொடுக்காம யாருக்கும் பொண்ணையும் கொடுக்கும், அவ கேட்டால் கைக்குட்டியும் கொடுக்கும். அது கல்பக விருட்சத்தின் சுபாவம். நம்மளுடைய நினைப்பு எதுவோ அது பிரகாரம் தான் அது கொடுக்குமே தவிர, நீ ஏன் கைக்குட்டை கொடுத்தேன்னு அதை கேட்க முடியாது. நீ நினச்சா நான் கொடுத்தேன் அப்படின்னும். இந்த சாதுக்கள் ஹரிபக்தி பண்ணுறது பெருமை, அப்படியே சத்சங்கத்தோடைய உயர்வு, அது பற்றி எல்லாரோடையும் கூறுவார். அதனால் சத்சங்கத்தில் ஹரிச்சரணங்கள் ஆசிரியிச்சு பாகவதர்களிடத்தில் பண்போடு பழகுவார். இதை பண்ணாலே பெரும் பக்தி வளரும். எம்பெருமான சேவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பாகவத சத்சங்கத்தில் நம்ம இருந்து அவளோட அந்த பெருமாளை பற்றி சிந்தனை பண்ணால் நம்ம மனசு வேறு எங்கேயும் போகாது. எப்பவுமே பகவானோட பொறுப்பில் நம்ம விட்டுடணும். அப்போ பெருமாள் தன்னை தன் சரணத்தில் தானாக வச்சுப்பார். ஏற்கனவே சொன்னாப்போல அம்பரீஷ சக்கரவர்த்தி எப்போவுமே இந்த சாது சங்கத்தில் ஹரிபஜனை கேட்டு, ஹரி கதையை கேட்டு, ஹரிபஜனத்தெல்லாம் செஞ்சுட்டு பொழுதுபோக்குவார். அம்பரீஷன் கிருஷ்ணனோட பாதார விந்தத்தினுடைய நினைவாகவே இருப்பார். கிருஷ்ண சிந்தனையிலேயே இருப்பார். எப்பவும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எப்பவும் பகவானையே நினச்சிட்டு இருப்பார். கோவில் இப்போ அவர் நித்தியம் கோவிலுக்கு போனால் கூட அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் பெருமாளை சேவிக்கணும். முனிவர் ரிஷிகள் எல்லாரும் வைகுண்டம் பார்க்கடெல்லாம் போய் சேவிச்சுடுவா. ஆனால் நம்ம கோவிலுக்கு போய் அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை, திவ்யமான அந்த விக்கிரகத்தை, அந்த அழகில் ஈடுபட்டு சேவிக்கிறதோட பலன் தான் நம்மளுக்கு. பகவானை சேவிக்காமையே இருக்கிற கண்ணெல்லாம் வீண் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒரு கோவில் இருக்குது, அங்கே பெருமாள் இருக்கார், அர்ச்சாவதாரமாக இருக்கார் அப்படின்னா அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? அந்த இடத்துல பெரிய பெரிய ரிஷிகள்லாம் பெருமாளை தவம் பண்ணி பெருமாளை நேரில் பார்த்து அனுபவித்து அந்த பெருமாளை சேவித்து ஆராதனம் பண்ணி அந்த இடத்துல மானசீகமாக பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருப்பா. அதோட பலன் ராஜா அந்த இடத்துல விக்கிரகத்தை நிறுவி கோவில் கட்டி எல்லா பொதுமக்களுக்கும் உபயோகப்படுற மாதிரி அந்த கோவிலை நிர்மாணம் பண்ணுவார், அதை பாதுகாப்பார்.
இதெல்லாம் எதனால்? அந்த ரிஷிகளுடைய ஆச்சரியமான ஒரு சாட்சாத்காரம்தான் காரணம். அதனால் மக்களும் அதை காப்பாற்றணும். ராஜா கட்டிட்டு கொடுத்துட்டு போயிருக்கா, ரிஷிகள் நம்மளுக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான்னா அந்த கோவிலை மக்களும் காப்பாற்றணும். ஒருத்தர் அதை பெருமாளோட விக்கிரகமாக நினச்சா அது விக்கிரகமாக தான் தெரியும். அதுலேயே பெருமாளை ஊனி பார்த்தா அது பெருமாளாக கண்டிப்பாக காட்சி தருவார் நம்மளுக்கு. இப்போது திருடன் வரான், வெள்ளி தங்க கவச்சத்தெல்லாம் கைட்டின்னு போயிடுறான். பெருமாள் கம்முன்னு தான் இருக்கார். ஏன்னா அவன் அதை பொம்மையாக பார்த்தா பெருமாள் பொம்மையாக இருக்கார். ஒரு ஏழை பக்தன் நித்தியமும் கண்ணார ஜல விட்டுன்னு பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கான். பெருமாள் அவனுக்கு பெருமாளாக தெரிகிறார். அவன் கவனால போய் எனக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு வான்னு கேட்குறார். அவனோட சொப்னத்தில் எனக்கு பஞ்சாமிர்தம் கொடுன்னு கேட்குறார். பெருமாள் பேசுகிறார் அவன்கிட்ட. அவன் அதை உண்மையாக நினைக்கிறான், உண்மையாக பேசுகிறார். இதே போல தான் எல்லாரும் பெருமாளோட சாநித்தியத்தை தூய பக்தினால் அனுபவிக்கணும். இதை மாதிரி அம்பரீஷன் கோயிலுக்கு வரும்போது நித்தியமே வரும்போதெல்லாம் ஒரு பிரதட்சணை வருவார். ராணியும் எந்த கர்வமும் கிடையாது. அந்த அம்மாவும் அம்பரீஷனோட பிரதட்சணம் பண்ணி எதனா செடி எதனா அது செவுத்தில் முளைச்சிருந்ததுன்னா அந்த செடியெல்லாம் அகற்றுவார். வழியில் எதுவும் முள் இருந்ததுன்னா அதை அகற்றி போடுவார். இந்த கோவில் படியெல்லாம் ஜலம் தெளித்து அலம்பி கோலம் போடுவார். அந்த அம்மா ஒரு தீபத்தை ஏற்றி பெருமாளை வழிபடுவார். நம்மளும் கோயிலுக்கு போகிறோம். சாயங்காலத்து வேளையில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 10 பேராக உள்ளூரில் இருக்கிற நம்மளோட கோயில் உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இதே சக்கரவர்த்தி செஞ்சால் போல் ஒருத்தர் செஞ்சால் அதே போல் 10 பேர் அந்த கைங்கரியத்தை பண்ணால் கோவில் இன்னும் நல்லா சுத்தமாயிடுறது. ஒருத்தர் ஒரு படி அலம்புங்க, 10 பேர் அலம்பினா 10 படி ஆகிடுறது. ஒரு தீபத்தை ஒருத்தர் போடுங்க, 10 பேர் பிரகாசமாக கோவில் கொண்டு போன வாழைப்பழத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இது போல் பொதுமக்களே கோவிலை காப்பாற்றலாம். அது ஒரு ராஜா நிர்மாணம் பண்ணி கொடுத்த கோவிலை பொதுமக்களே காப்பாற்றலாம். அம்பரீஷ சக்கரவர்த்திக்காகட்டும், அவருடைய மனைவிக்காகட்டும், அந்த பகவான் கொடுத்த செல்வத்தினால எந்த ஒரு கர்வமும் ஏற்படலை. எல்லாம் பகவானுடையது என்றே இருந்தார்கள். அந்த நிறைய விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதம் மிக மிக சிரேஷ்டமானது. ஏகாதசி அன்று நாம சங்கீர்த்தனம் செய்து பகவத் ஆராதனம் செய்து துவாதசி அனுஷ்டானம் முடித்து பாரணம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். இதான் அது ஏகாதசி விரதம் என்று சொல்வார்கள். ஏகாதசி அன்னைக்கு பித்ருஸ்தார்த்தம் அது ரொம்ப முக்கியமானது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த பித்ருஸ்தார்த்தம் வந்தால் கூட அந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த ஸ்தார்த்தத்தை பண்ணாமல் மறுநாள் தான் செய்யணும். அம்பரீஷன் ஏகாதசி பட்டினி இருப்பதால் இந்த வருடம் இந்த ஏகாதசி பிருந்தாவனம் சென்று கிருஷ்ணன் அருகில் இந்த ஏகாதசியை கொண்டாட வேண்டும் என்று அம்பரீஷனுக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. அவர் சுதர்சன சாலக்கிராமம் அது அம்பரீஷன் அவர் பூஜை அறையில் அவருடைய ஹிருதயமாகவே அதை போஷித்து காத்து வந்தார். அந்த சுதர்சன சாலக்கிராமத்தை தினமும் அனுதினமும் சேவித்து அதற்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் ஆசையாக செய்து மிகவும் ஸ்ரத்தையுடன் பாதுகாத்து வந்தார். அந்த பிருந்தாவன ஏகாதசிக்கு சுதர்சன சாலக்கிராமத்தையும் தன் கையில் ஏல பண்ணி கொண்டு பாகவதர்கள் அனைவரும்
கூட சேர்ந்து பிருந்தாவனத்தை அடைந்தார்கள். தசமி அன்று இரவு போஜனம் செய்யாமல் ஏகாதசி முழுவதும் போஜனம் செய்யாமல் யமுனா தீர்த்தத்தில் 1008 குடம் ஜலம் எடுத்து அந்த சாலக்கிராமத்துக்கு திருமஞ்சனம் பண்ணார். விசேஷமாக புருஷ சூக்தம், வேதபாராயணம் எல்லாம் சொல்லி அந்த சுதர்சன சாலக்கிராமத்துக்கு திருமஞ்சனம் செய்து மிகவும் விசேஷ பூஜையெல்லாம் செய்தார். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நாம சங்கீர்த்தனம், பாகவதாலோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஹரிபஜனை செய்து அவர் நிஜமாகவே ஒரு பாகவதர் அந்த சத் சங்கத்தில் தான் ஒரு பாகவதர் மாதிரியே தன்னை பாவித்து நடுவில் நின்று அவர் கொடுத்த காட்சி மிகவும் ஆச்சரியமாக அனைத்து பாகவதர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். மறுநாள் காலை அனைவரும் துவாதசி அன்று யமுனையில் தீர்த்தமாடி அன்றைய பூஜையை முடித்து கொண்டு இவர் அனைத்து பாகவதர்களுக்கும் பாரணை செய்து வைத்தார். ததியாராதனை செய்து அனைவரும் பாரணை முடித்த பிறகு பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்றுக்கொண்டு அம்பரீஷனும் ராணியும் போஜனம் செய்ய உத்தேசித்து திரும்பினார்கள். இவர்களுடைய இந்த அனுஷ்டானமும் விரதமும் அம்பரீஷனுடைய ஒரு சுபாவமும் மேல்லோகம் வரை எட்டியிருந்தது. இதை அறிந்த துர்வாச முனிவர், அது என்ன அப்படிப்பட்ட என்ன ஒரு பக்தி, நான் சோதிக்கிறேன் என்று கிளம்பி கீழுலகத்திற்கு வந்தார். எதேச்சியாக யமுனா நதிக்கரையில் பிருந்தாவனத்தில் அம்பரீஷனை சந்தித்தார். ராதே கிருஷ்ணா.